டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி பொரியல் செய்ய போகிறோம். நான் தோல் சீவி எடுத்திருக்கேன், 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ நல்லா தோல் சீவி கழுவிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா முள்ளங்கியுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் வெட்டிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் வெட்டிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முள்ளங்கி உள்ள போட்டுடலாம். எல்லா முள்ளங்கியுமே உள்ள போட்டுருங்க. முள்ளங்கி போட்டுங்க, கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. ரொம்ப அது வேண்டாம், லைட்டாக மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த முள்ளங்கி வேகிறதுக்கு போதும், இந்த அளவுக்கு போதும். இந்த முள்ளங்கி உள்ள தண்ணியே நிறையா இருக்கும். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மட்டும் பார்த்துக்கோங்க. காய் வெந்துருச்சுன்னா நம்ம அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்குரிய தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன ஸ்பூன்ல தான். நான் காரம் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா சேர்க்கறதுனால நான் கம்மியா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. காரமும் மட்டும் எப்பவுமே நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூளும் சேர்ப்போம். ஸோ அதான் இப்போ நம்ம கம்மியா சேர்த்தாதான் லாஸ்ட்டு மிளகுத்தூள் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் காரம் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த பச்சை வாடை, மிளகாத்தூளோட பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மூடி வைக்க வேணாம், திறந்து வச்சு நல்லா வதக்கலாம். நல்லா வேகமா ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம், அது வரைக்கும் வதக்கலாம். நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை 2 முட்டை வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ 3 வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். இதை உடச்சி உள்ளே ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு உடச்சி உள்ளே ஊற்றிடலாம். இப்போ நம்ம 2 முட்டை ஊற்றிருக்கோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். நம்ம ஸ்டவ் சிம்லேயே தான் வைக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த முட்டை லைட்டாக இந்த வேகிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அது கிளறி விடலாம். அப்போ தான் இந்த முட்டை எல்லா பக்கமும் அந்த முள்ளங்கில படணும். அப்பதான் சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். சிம்ல வச்சே கிளறுங்க. கொஞ்சம் விட்டுலாம், அதுக்கப்புறம் கிளறலாம். நல்லா கிளறுங்க, கை விடாம நல்லா கிளறிடுங்க. நான் முட்டை சேர்க்கிறோம்ல, ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா மிளகுத்தூள் சேர்க்கிறோம். அந்த முட்டையோட வாசனை வராம இருக்கிறதுக்காக. இது மாதிரி ஒரு வாட்டி நீங்க செஞ்சு பாருங்க. முள்ளங்கி பொரியல் செம்ம டேஸ்டா இருக்கும். இது குழந்தைங்க முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன பண்றீங்கன்னா இதை சாப்பாடுல போட்டு அப்படியே பசஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது கூட இதே மாதிரி செஞ்சு இந்த சாப்பாடு ஒயிட் ரைஸ் இது கூட மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கும் கொடுத்துடுங்க. சூப்பரா இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா மிளகு தூள் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு உப்பு கம்மியா இருந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல அப்படின்னா நீங்க உப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் எல்லா சைடும் முள்ளங்கில நல்லா எக் பட்டுருச்சு. எக்கும் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
காரம் எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப காரம் அதிகமாகிடும். ஸோ அதான் இங்கே பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது போட்டோன்னே வாசம் சூப்பராக ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்திருக்கேன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். சூப்பரான டேஸ்டான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி பொரியல். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.